வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது ஸ்ரீபாலா vlogs அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் ஸ்ரீபாலா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் என்னென்னா அஷ்டமி நவமியை பற்றி. இந்த அஷ்டமி நவமினா என்ன, ஏன் மக்கள் எல்லோரும் சாதாரண மற்ற திதிகளில் பண்டிகைகள் திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க, நிறைய பூஜைகள் கீர்த்தனைகள் அபிஷேக ஆராதனைகள் ஆர்த்திகள்லாம் நிறைய கோவில்களில் எடுக்கிறாங்க. ஏன் இந்த அஷ்டமி நவமியில் மட்டும் நல்ல காரியங்கள் செய்யறதே இல்லை? ஏன் இந்த ரெண்டு திதிகளையும் ஏன் எல்லாரும் வெறுக்கிறாங்க? ஏன் இந்த ரெண்டு திதிகளையும் மோசமான திதிகளாக எல்லோரும் பார்க்குறாங்க? அதை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிடலாம், விநாயகர் பெருமான் சந்திர பகவானுக்கு கொடுத்த சாபத்தாலடா 15 திதிகள் உருவாச்சு. அதில் நமக்கு அமாவாசை பௌர்ணமி மட்டும்தான் நல்லா தெரியும். ஆனால் அமாவாசை பௌர்ணமியோட செட்டு மட்டும் 13 திதிகள் இருக்குது. அது என்னென்னா பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, அப்புறம் சதுர்தசி. மொத்தமாக 15 திதிகள் இருக்குது. இந்த ரெண்டு திதிகள் எல்லா திதிகள்லையும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உகந்ததுன்னு சொல்லி நல்லா பண்டிகைகளை கொண்டாடுவாங்க, திருவிழாக்களையும் நடத்துவாங்க, சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் கீர்த்தனைகள் பஜனைகளை நடத்துவாங்க. ஆனால் இந்த அஷ்டமி நவமியில் மட்டும் நற்காரியங்களை யாரும் செய்யறதே இல்லை. இதுக்கான காரணம் என்ன? அதுங்க ரெண்டுமே மோசமான திதிகளாக தான் நினைக்கிறாங்க. ஒரு கதையில் சிவபெருமான் சந்திரனோட வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக 15 பொண்ணுங்களை நியமித்தார். அந்த 15 பொண்ணுங்களுக்கும் திதிகள்னு பேர் வச்சாங்க. அதில் சந்திர பகவானோட சோம்பேறித்தனத்தால் அஷ்டமி நவமி சிவபெருமானை கவனிக்கவே இல்லை. இதனால் கோவப்பட்ட சிவபெருமான் அஷ்டமி நவமிக்கு சாபம் கொடுத்து உங்களை எல்லாரும் பயங்கரமாக வெறுத்து ஒடுக்குவாங்க. நீங்கள் இருக்கிற நாட்களில் மக்கள் எந்த நல்ல விஷயங்களும் செய்ய மாட்டாங்க, எல்லாரும் உங்களை அபசகுணமாக பார்ப்பாங்க சொல்லி சாபம் கொடுத்தாரு. மனசு உடைஞ்சு போன அந்த 2 திதிகளும் மகாவிஷ்ணு கிட்ட உதவி கேட்டாங்க. மகாவிஷ்ணுவும் அந்த அந்த 2 திதிகளில் பிறந்த அந்த 2 திதிகளுக்கும் பெருமை சேர்த்தாரு. அந்த திதிகளை சந்தோஷப்படுத்தினார். அவர் ராம அவதாரத்தில் நவமியிலையும் கிருஷ்ண அவதாரத்தில் அஷ்டமிலையும் பிறந்தார். ஆனால் ராமர் நவமியில் பிறந்ததுனால 14 வருஷம் வனவாசம் போனார். ஏன்? தன்னோட கட்டின மனைவியான சீதாவையே 2 வாட்டி பிரிஞ்சு வாழ்ந்தார். தன்னோட நாட்டு மக்களில் ஒருத்தவன் தன்னோட மனைவி சந்தேகப்பட்டான்னு தீ குளிக்க வச்சார். கிருஷ்ணர் அஷ்டமியில் பிறந்தனால அதே 14 வருஷம் பெத்த அப்பா அம்மாவான வசுதேவர் தேவகியை பிரிஞ்சு வாழ்ந்தார். அதுவும் அந்த 14 வருஷங்கள் கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் வாழ்ந்தார். 13 வயசுல தான் கம்சனை கொண்டாரு. ராஜா தன்னை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சாலும் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்காம ருக்மணியிலிருந்து 16,108 மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. காந்தாரி கிருஷ்ணருக்கு கொடுத்த சாபத்தால் அவரோட துவாரகா கடலுக்குள்ள முழுங்குச்சு. அவரோட யாதவ குலம் அழிஞ்சிச்சு. அவரோட அண்ணன் பலராமர் இறந்து போனார். அவர் துவாபர யுக முடிவில் ஜராங்கிற ஒரு வேட்டைக்காரனால் அவர் காலில் அம்பு விடப்பட்டு இறந்து போனார். இதுதான் அஷ்டமி நவமியை நிறைய பேர் வெறுக்கிறதுக்கு காரணம். ஆனால் இந்த அஷ்டமி நவமி உண்மையிலே கெட்ட திதிகள் இல்லை. மகாவிஷ்ணுவும் சக்தி தேவியும் நிறைய தீயவர்களை கொல்லறதுக்காக, முக்கியமாக தீமைக்கு உகந்த இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தீமைகளை கொல்லறதுக்காக தான் இந்த 2 திதிகளை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி. தயவு செஞ்சு யாருமே அஷ்டமி நவமியை வெறுக்காதீங்க. இதுங்க 2த்தையுமே திதிகளாக பாருங்கள், நல்ல விஷயங்களை செய்யுங்க. இன்னொன்று விஷயம், நம்மள நிறைய பேருக்கு கிருஷ்ணர் மட்டும்தான் அஷ்டமியில் பிறந்து கஷ்டப்பட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரை மாதிரியே இன்னொருத்தரும் அஷ்டமியில் பிறந்தார். ஆனால் அவர் எந்த கஷ்டமும் படலை. அவர் சிவபெருமானோட அம்சம். எல்லா சிவன் கோவில்கள்லையும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிர்வாண கோலத்தில் காட்சி கொடுப்பாரு. அவர் தான் கால பைரவர். அஷ்டமி திதிகள் தோறும் கால பைரவரை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் ஆர்த்திகள் கீர்த்தனைகள் பஜனைகள் பாருனா
அஷ்டமி நவமியில் அஷ்டமி திதிகளில் நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் உடனே பழிக்கும். இதுதான் அஷ்டமி திதியை காலபைரவர் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம். இன்னொன்று, நவமி திதி வெற்றியை தர்ற திதி. எதுக்காக சொல்லனா, துர்கா தேவி நவமி திதியில் தான் அசுரர்களை கொன்னாங்க. அதனால் நவமி திதியில் துர்கா தேவியை வழிபட்டு நவமி திதியில் ஏதாவது நல்ல காரியங்கள் செஞ்சால் உடனே நம்ம நவமியில் செஞ்ச அந்த நல்ல காரியங்கள் உடனே பழிக்கும். இதுதான் அஷ்டமி நவமியில் பைரவரையும் துர்கா தேவியையும் வழிபடுறதுக்கான காரணம். இதுதான் இவங்க ரெண்டு பேரையுமே அஷ்டமி திதிகளையும் நவமி திதிகளையும் வழிபட்டால் நம்ம செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் உடனே பழிக்குங்கிறது ஐதீகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யாராவது அஷ்டமி நவமி உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கனாலும், இல்லாட்டி இந்த அஷ்டமி நவமியை நீங்கள் வெறுக்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு அஷ்டமியை பிடிக்கும்னா அரை வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்திரனை நீங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லை, எல்லாரும் அஷ்டமி நவமியை வெறுப்பாங்க. ஆனால் நான் அந்த அஷ்டமி நவமியை வெறுக்கிறது இல்லை. நான் யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் என்னோடய வீடியோஸை எடிட் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஏற்ற திதிகளாக அந்த 2 திதிகளை நான் தேர்ந்தெடுத்துக்கேன். அதனால நான் அந்த 2 திதிகளையும் ரொம்ப மதிக்கிறேன். அதனால் நீங்கள் யாருமே அஷ்டமி நவமியை வெறுக்காதீங்க. அதுங்க 2த்தையுமே திதிகளாக பாருங்கள். அப்போ தான் காலபைரவரோட அருளும் துர்கா தேவியோட அருளும் கிடைச்சி நம்ம செய்கிற அந்த நல்ல விஷயங்கள் அஷ்டமி நவமியில் அப்படியே படிக்கும். சரி, நன்றி, வணக்கம்.